ஈரோட்டில் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் தன் வீட்டையே தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார். இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பகீர் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. தமிழகத்தின் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அருண் ரெங்கராஜ் செய்த சம்பவத்தின் விளைவுதான் இது. கர்நாடகாவில் உள்ள ஒரு மாவட்டத்தில் எஸ்பியாக பணியாற்றிய இவர் பெண் ஒருவருடனான தகராறில் வீட்டை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார். கர்நாடகாவில் 2012ஆம் ஆண்டு காவல்துறை பணியில் சேர்ந்த அருண் ரெங்கராஜ் அதே பிரிவில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்த சுஜாதா என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கர்நாடகாவில் உள்ள சக ஐபிஎஸ் அதிகாரி ஒருவருடன் அருண் ரெங்கராஜுக்கு திருமணமாகி குழந்தை இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை அறிந்த அந்த பெண் அதிகாரி அருண் ரெங்கராஜை பிரிந்து சென்றிருக்கிறார். இதனிடையே கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்த சுஜாதாவுடன் ஏற்பட்ட தகராறில் அவரை கண்மூடித்தனமாக அருண் ரெங்கராஜ் தாக்கியிருக்கிறார். இந்த விவகாரம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் தன் சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்திருக்கிறார் அருண் ரெங்கராஜ். இந்நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன் அருண் ரெங்கராஜை தேடி சுஜாதா கோபிச்செட்டிப்பாளையம் வந்ததாக தெரிகிறது. இதில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறுதான் இந்த சேதாரம். சுஜாதாவுடன் ஏற்பட்ட தகராறில் வீட்டை தீ வைத்து கொளுத்திய அருண் ரெங்கராஜ் சம்பவம் அறிந்து வீட்டிற்கு வந்த கோபிச்செட்டிப்பாளையம் இன்ஸ்பெக்டர் காமராஜை தாக்கவும் செய்திருக்கிறார். காயமடைந்த காமராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வீட்டை தீ வைத்து கொளுத்தியதில் காயமடைந்த அருண் ரெங்கராஜையும் மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் வீட்டிலிருந்த கட்டில், மெத்தை, எல்இடி டிவி என பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.